Welcome back to Optometry Desk. Optometry something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. The topic of this video is going to be Episcleritis. First, sclera. So sclera அப்படிங்கிறது வந்து it is part of fibrous coat of eyeball constituting 5/6 of total outer layer of eye. அதாவது நம்மளோட outer fibrous layer of eye இருக்கு இல்லையா, அதில் anterior 1/6 அப்படிங்கிறது is made of cornea and the rest of 5/6 part is made of sclera. Its whole surface is covered by Tenon's capsule and anteriorly by bulbar conjunctiva. So if you see here, இது நம்மளோட sclera. இந்த ரீஜியனில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெனான்ஸ் கேப்சூல். நம்மளோட ஹோல் ஸ்க்ளீரா வியூமே டெனான்ஸ் கேப்சூல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒன்லி அட் தி ஆன்டீரியர் ஜோன் ஆஃப் ஸ்க்ளீரா நம்ம டெனான்ஸ் கேப்சூலுக்கு மேலே இட் இஸ் ஓவர்லைட் பை பல்பார் கன்ஜங்டிவா. நெக்ஸ்ட் எபிஸ்க்ளெரைட்டிஸ். So episcleritis is inflammation of episcleral tissue involving Tenon's capsule and overlying bulbar conjunctiva. இதில் வந்து sclera remains intact. அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து நம்மளோட எபிஸ்க்ளீரல் டிஷ்யூவில் மட்டும்தான், அதாவது டெனான்ஸ் கேப்சூல் அண்ட் ஓவர்லைங் பல்பார் கன்ஜங்டிவாவில் மட்டும்தான் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். நம்மளோட ஸ்க்ளீரா இன்டாக்டாக தான் இருக்கும். ஸ்க்ளீரா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி இன்ஃப்ளமேஷன். It is common in young adult affecting women than men in the ratio of 2:1. It is benign and recurrent inflammation of episclera. எட்டியாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடியோபதிக், எந்த ரீசனுமே இல்லாமல் இடியோபதிக்காக அக்கர் ஆகலாம். இல்லை ஹெர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஒரு சிஃபைலிஸ்னால இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதனால நமக்கு எபிஸ்க்ளெரைட்டிஸ் வரலாம். சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் சச் அஸ் சொரியாசிஸ், கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் லைக் ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கூட அசோசியேட்டடாக எபிஸ்க்ளெரைட்டிஸ் வரலாம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டியூபர்குலோசிஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல். நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெட்னஸ் இருக்கலாம், பெயின் எய்தர் பெயினே சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு மைல்டு பெயின் இருக்கலாம், மைல்டு ஆக்குலர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், லாக்ரிமேஷன் அண்ட் ஃபோட்டோஃபோபியா கேன் பி ப்ரெசென்ட், அதாவது கண்ணில் வாட்டரிங் இருக்கும், வெளிச்சம் பார்த்தா கண்ணை கூசும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் பேஷண்ட் சைட்லேருந்து இருக்கும். நெக்ஸ்ட் சைன்ஸ். எபிஸ்க்ளெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி ப்ரெசென்டட் இன் 2 forms. இட் கேன் எய்தர் பி டிஃப்யூஸ் ஆர் நாடுலர். டிஃப்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல் ஓவர் எபிஸ்க்ளெரல் ரீஜனில் வந்து என்கோச்ட் வெசல்ஸ் இருக்கும், நல்ல டைலேட்டட் ரெட் கலர் வெசல்ஸ் இருக்கும். இஃப் யூ see here, this is diffuse episcleritis. ஆனால் நாடுலர் எபிஸ்க்ளெரைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் பிங்க் நாடியூல் இருக்கும், அதை சுற்றி நம்மளோட கன்ஜங்டிவல் இன்ஜெக்ஷன் இருக்கும், அதாவது அதை சுற்றி வெசல்ஸ் வந்து என்க்ரோச்சாக இருக்கும். இட் இஸ் யூஸ்வலி 2 to 3 mm away from limbus and moves freely from sclera. அதாவது ஸ்க்ளீராலேருந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஷ்யூ தனியாக மூவ் ஆகுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நாடுலர் எபிஸ்க்ளெரைட்டிஸ். நெக்ஸ்ட் கோர்ஸ். யூஸ்வலி லாஸ்ட் ஃப்ரம் 10 days to 3 weeks and resolve spontaneously. நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா கூட ஃப்ரம் 10 days to 3 weeksல அதுவே ஸ்பான்டேனியஸாக ரிசால்வ் ஆகிடும். பட் ஸ்டில் ரிக்கரன்ஸ் இஸ் வெரி காமன். ரிசால்வ் ஆகி கொஞ்ச நாளில் ஒன்ஸ் அகெயின் an episode of episcleritis is so common. Differential diagnosis. So diffuse episcleritis must be differentiated from scleritis, which is done by blanching test using phenylephrine. ஸோ ஃபினைல்நெஃப்ரினில் பிளான்ச்சிங் டெஸ்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் அ டெஸ்ட் யூஸ்டு டு டிஃப்ரென்ஷியேட் ஸ்க்ளெரைட்டிஸ் ஃப்ரம் எபிஸ்க்ளெரைட்டிஸ். ஃபினைல்நெஃப்ரின் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் வாசோகன்ஸ்ட்ரிக்டர் விச் ஆக்ட்ஸ் ஆன் சூப்பர்ஃபிஷியல் கன்ஜங்டிவா அண்ட் எபிஸ்க்ளெரல் டிஷ்யூ. ஸ்க்ளீரலில் இருக்கிற எந்த ஒரு பிளட் வெசலையும் இது எஃபெக்ட் பண்ணாது. பிளான்ச்சிங்னா என்ன அப்படின்னா where vessels shrink and lose their red appearance, அதை தான் blanch அப்படின்னு சொல்லுவோம். So what we are going to do is instill 1 or 2 drops of 2.5% phenylephrine and let the patient rest for 10 to 15 minutes. அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வேஷன் பார்ப்போம். இந்த 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒருவேளை அந்த ரெட்னஸ்லாம் அப்சர்வ் ஆயிருந்தது, பேஷண்ட்டோட ஐ வந்து லெஸ் கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா இட் சஜஸ்ட் தி பேஷண்ட் ஹேவ் எபிஸ்க்ளெரைட்டிஸ். இல்லை பேஷண்ட்டோட கன்ஜஷன் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா இட் சஜஸ்ட் தி பேஷண்ட் ஹேவ் ஸ்க்ளெரைட்டிஸ். ஸோ இஃப் யூ see here, this is a positive பிளான்ச்சிங் டெஸ்ட். இங்கே பாருங்கள், இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட ஐ இப்படி இருந்திருக்கு. ஆஃப்டர் 10 to 15 minutes ஆஃப் அப்சர்வேஷன் அந்த ரெட்னஸ் அந்த கன்ஜஷன் எல்லாம் டிஸப்பியர் ஆயிருக்கு. ஸோ திஸ் சஜஸ்ட் தி பேஷண்ட் ஹேவ் எபிஸ்க்ளெரைட்டிஸ். நாடுலர் எபிஸ்க்ளெரைட்டிஸோட டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேம்டு பிங்கிகுலா அண்ட் கன்ஜஷன் ஆஃப் பல்பார் கன்ஜங்டிவா டியூ டு லார்ஜ்டு ஃபாரின் பாடி. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டாபிக்கல் NSAID லைக் ketorolac, டாபிக்கல் corticosteroid ஃபார் எக்ஸாம்பிள் loteprednol, systemic NSAID like florbibuprofen. Along with it, we can advise the patient to have cold compression, which can help in faster recovery. So that's the end of this video. I hope this video is clear and understandable. Thank you for choosing Optometry Desk. Thank you.